சங்கீதம் 71:14 14th verse வாசிக்கலாமா? நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். நானோ எப்போதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இதுக்கு முந்திய வசனங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது ஃபுல்லாக சத்ருவினால் சூழப்பட்டு, பிரச்சனைகள்னால சூழப்பட்டு, தன்னை பற்றி தனக்கு விரோதமாக பேசுகிறவங்க தன்னை சரவுண்ட் பண்ணி இருக்கிற சுச்சுவேஷனில் தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நான் எப்போதும் நம்பிக்கையாக உங்கள் மேலே என்னுடைய நம்பிக்கையை வைத்து ஐ வில் இன்க்ரீஸ் மை ப்ரைஸ், ஐ வில் இன்க்ரீஸ் இட், மென்மேலும் உம்மை துதிப்பேன். அப்படின்னா என்னுடைய துதி கூடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஐ வில் கீப் ஆன் ப்ரைசிங் யூ பிகாஸ் ஐ ஹவ் ட்ரஸ்ட் யூ. நான் நம்புகிறதுனால, அப்பாவை நான் நம்புகிறதுனால எந்த சூழலும் அவர் மேல் ஒரு நம்பிக்கை, அந்த மனது என்ன பண்ணாதுன்னா துதிக்கும், புலம்பாமல் அது கர்த்தரை துதிக்கும். இன்றைக்கி என்னோடு கூட நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஐ வார்ம்லி வெல்கம் யூ ஆல் ஃபார் ஜாயினிங் ரிவைவல் விமென்ஸ் ஃபெலோஷிப். Thank you for your time. I always appreciate the people who spend time. Time is such a valuable thing. ஸோ ஒரு மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய வேல்யூபிளான விஷயம் ஒரு மனுஷங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அது டைம் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் investing your time in the presence of God, and I strongly believe every investment that you make in the presence of God has great returns. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விதைக்கிற எல்லா நேரங்களுக்குரிய பலன்களையும் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தருவார். ஆமென், ஆமென். ஸோ அந்த நம்பிக்கையோடு தாவீதுடைய சூழ்நிலை போல ஒருவேளை உங்களுக்கு சுச்சுவேஷன் உங்களை சுற்றிலும் you are surrounded by problems or the people who are creating the problem or the mockers, உங்களை சுற்றிலும் கேலி செய்கிறவங்க, கிண்டல் செய்கிறவங்க, எப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும் 4 வார்த்தை கூட்டி பேசலாம் அப்படின்ற மனுஷர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா, ஆமென், அப்படி ஒரு சுச்சுவேஷனில் you are surrounded with anything but you say one thing to the Lord that I will மென்மேலும் உம்மை துதிப்பேன். எல்லாரும் சத்தமாக இந்த வார்த்தையை கூட சேர்ந்து சொல்வீங்களா? மென்மேலும் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, நான் மென்மேலும் உண்மையில நான் நம்பிக்கையா இருந்து நான் மென்மேலும் உம்மை துதிப்பேன் அப்பா. நான் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையை என் துதியினால நான் அறிக்கை செய்வேன். மென்மேலும் that I'm not going to decrease my praise but I will keep on praising you. I will praise you Lord. எத்தனை பேர் எல்லாரும் உதடுகளை அசைத்து சொல்லுங்க, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசையா ரியலதாஷிதெரேசே நீரகதரே ரிஷதராலதரா. நம்பிக்கை அப்படியே கர்த்தரிடத்தில் I will praise you more and more. I will praise you more and more. I'll praise you. I'll praise you more and more. இங்கிலீஷில் அந்த வார்த்தை தான் எனி டிரான்ஸ்லேஷன், எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் I see one word repeating that, I will praise you more and more. ஒரு டிரான்ஸ்லேஷனை பார்க்குறேன், I will add to all of my praises. I will increase it. I'll praise you more and more. நான் மென்மேலும் உம்மை துதிப்பேன். உம்மேலே எப்போதும் என் நம்பிக்கையை வைத்து I'll trust you in any situation. நீங்கள் எந்த சூழலில் பிறந்தாலும், I may not know your situation. ஒருவேளை some of you want to explain your situation to me, but you don't have ears to listen to your problems. உங்களுக்கு யாருமே என் பிரச்சனையை கேட்கறதுக்கு கூட இல்லை அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த சூழலிலும் நீங்கள் அவரை துதிக்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. மென்மேலும் உம்மை துதிப்பேன். அந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. நாங்கள் எப்போதும் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருந்து மென்மேலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எந்த சூழலிலும் உம்மை துதிப்போம் அப்பா, துதிப்போம் அப்பா. அந்த கார்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ் நம்மளை அப்படியே மூடிக்கொள்ளட்டும். இந்த கார்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ், அந்த துதியின் ஆடையினால ரீதரலா ஷிதரே. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நம்பிக்கையே,
இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க, இன்னும் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இந்த வார்த்தைகளை மறுபடியுமாக, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஷீதராலகாதராலே சிதரோ. உம்மை நான் மென்மேலும் துதிப்பேன். I will praise you more and more, Lord. உங்க மேல என்னுடைய நம்பிக்கையை வைத்து நான் துதிப்பேன். என்னை மனுஷர்கள் வளைத்து கொண்டாலும், என்னை குறித்து அவர்கள் எந்த வார்த்தையை பேசினாலும், whatever my circumstances, whatever my situation is, I will praise you more and more, more and more. உம்முடைய துதியை நான் இன்னும் அதிகரிப்பேன். My praise I will add on, I will add on. என்னுடைய துதி இன்னும் கூடும், இன்னும் அதிகரிக்கும். ரிதனா ஷிகதுரே. நல்லவர் வல்லவர், நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. கைகளை உயர்த்தி அசைத்து இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வேதனா ஷதரே. இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழும்பிடுவீர், வேலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளா என்னை குணமாக்குவீர். ஷகதரபா கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நான் இன்னும் உம்மை துதிப்பேன் அப்பா. எந்த சூழலிலும் நான் உம்மை துதிப்பேன். கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று எல்லாரும் சொன்னாலும் நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று மனுஷர்கள் சொன்னாலும் நான் உம்மை துதிப்பேன். மனிதருடைய வார்த்தைகள் என் துதியை மட்டுப்படுத்துவது இல்லை. இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கை யாவுமே இழந்தாலும், நம்பிக்கை யாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கை யாவுமே இழந்தாலும், everything over, everything is over, எல்லாமே முடிந்தது என்றாலும்,
எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வேன். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர். மறுபடியும் பாடலாமா? எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் மறுபடியும் உயிர்ப்பிப்பார். கல்லை புரட்டிடுவேன், மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வேன். கனதனா சேத்தரோ இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் துதிப்பேன், நான் மென்மேலும் உம்மை துதிப்பேன். I will praise you more and more. உங்க சூழ்நிலையை சொல்லுங்க, அப்பா என் வியாதிகளின் நடுவிலும் இன்னும் நான் துதிப்பேன், என் தோல்விகளின் நடுவிலும் இன்னும் நான் துதிப்பேன், என் பிரச்சனைகளின் நடுவிலும் இன்னும் நான் துதிப்பேன். நான் மென்மேலும் I will praise you more. I will praise you more. I'm increasing my praise despite of my situations, despite of my circumstances. I give you praise, I give you praise. ரியாதாராலா ஷீகேதரா. என் நம்பிக்கை யாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்று சொன்னாலும், என் கர்த்தர் என் கல்லறையின் முன் நிற்பதாலே, என் கர்த்தர் எனக்கு முன்பாக நிற்பதினாலே, he can revive me, he can restore me. அவர் என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பார், அவர் என்னை மீண்டும் உயிர்ப்பிப்பார், என் அவயவங்களை உயிர்ப்பிப்பார், செயலிழந்து போன என் உள் உறுப்புகளை உயிர்ப்பிப்பார். ரீகபாதிரா பாலாபா ஷீகதரா. செயற்பாடுகள் குறைந்து போன என் உறுப்புகளை அவர் உயிர்ப்பிப்பார். ரியாலா ஷிகேதரபலா. ஒரு ஹீலிங் பவரை கர்த்தர் இந்த வர்ஷிப் நேரத்துல, ஹீலிங் பவர் ரிகபாபா. நரம்புகளில் ஒரு ஹீலிங். ரிகவா ஷிகேதரலாதரா. எந்த உறுப்புகள் ரிவா செயலிழந்து இருக்கிறதோ, எந்த உறுப்புகளின் செயல்பாடுகள் குறைந்திருக்கிறதோ, மியாலா ஃபோலியாதரபா, அவர் மீண்டும் அதை உயிர்ப்பிப்பார். ரியா தசேரி பாலாதுரே ஹோஷேனலா ஹாலாதுரே ரியா பாலா சேரலா காலாதேசே. மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே. ஆண்டவரத்துல பாடுங்க, அப்ப பலன், தேவ பலன் இறங்குது. You can't praise God because you are weak, you are sick. இன்றைக்கு அந்த sickness ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்து போடுறார். He is casting away the sicknesses, the infirmities, the issues. உங்க சரீரம் சந்திக்கிற எந்த பலவீனத்தையும் கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போட்டு உங்களை பலத்தினால இடை கட்டி, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, வாழ வயதில் உள்ளவர்களுக்கு இருக்கிற பலனை உங்கள் சரீரங்களில் கர்த்தர் இந்த பகல் இரவு வேளை இறங்க பண்ணுகிறார். ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் the strength of young people as the strength of young men. God is increasing your strength. உங்கள் வயதை தாண்டின ரூஹா ஃபோஷி கதரோசே பலாதுரேபா ரியலேசிங். he is giving you the strength, he is restoring the strength. மஹாலேஹா திரபா. மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர். ஷாலகதரா. எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், ரகபதராலிசே. கல்லறையில் இருக்க கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கவில்லை, முடங்கி கடக்க உனக்குள் கர்த்தர் அபிஷேகத்தை வைக்கவில்லை. Come out of it, come out of the past, come out of the issues. Riaposeti kabodere. Come out of that words which is tormenting you day and night.
உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த வார்த்தையிலிருந்து உங்களை கர்த்தர் வெளியே வர செய்கிறார். Come out of it. மீண்டும் உங்களை கர்த்தர் எழுப்புகிறார். He is giving you power to raise up again. ரீகாபா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். நீதிமான் எழுந்திருப்பான். ரீகாபா சீகதரபா ரீபா, நான் மீண்டும் எழுந்திருப்பேன். எழும்பு ரீகாபா துரே சேகதரா, எழும்பு ரகலாதிரா சேதா ஷாகரோ பாபா பாபா நீனா நானா திசே போலே ரியா தரபா ரியா பலாசே. அவர் தழும்புகளால் நம்மை குணமாக்குகிறார். அவர் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ரியாலா சிகாதோ திரபா. பலன் அடையுங்க, பலன் அடையுங்க ஆண்டுடைய பிரசன்ஸ்ல. காட்ஸ் பிரசன்ஸ், அவருடைய வல்லமை, கர்த்தர் வல்லமையை தரித்துக்கொள். உன்னுடைய வல்லமை. ஓரியா சிரபா நீனா கராரியா தசதுரே மோரியா ஃபாலுதரா. தனிமையின் எண்ணங்கள் நம்மை சூழ்ந்தாலும், நம்முடைய படுக்கை கண்ணீராய் மாறினாலும், கர்த்தர் நம்மை மறுபடியும் கட்டி எழுப்புவார். He will give you everything back to you, but he will increase it. உங்க கையில் ஆண்டு மறுபடியும் அதை கூட்டி கொடுப்பார். அவரையும் அவருடைய நீதியை தேடுகிறவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். Everything will be added unto you if you seek him and his kingdom. If you seek him and his righteousness, everything will be added unto you as you keep adding the praise, as you increasing your praise. Solama tarala shibature innum tudipe innum potruve innum ummai aaradhipe innum tudipe rikaladaraadero. நான் நினைச்சேன், ஆனா அது நடக்கல. I see some hearts are here with disappointment. சில டிசப்பாயின்மெண்ட்ஸோட இங்க வந்திருக்கிறீங்க. நான் எதிர்பார்த்த சிஸ்டர் நடக்கல. I expected it to happen but it didn't happen. நான் எதிர்பார்த்தவில் எனக்கு நடக்கல. ஆண்டு சொல்றார், இல்ல இல்ல, கர்த்தர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. அவர் மனமாற மனுஷன் அல்ல. He is not a man. He never changes. ஓரியா கபா நீராலாசே. அப்படியே உங்க துதி, அப்படியே keep praising God, exalt him in midst of your situations. அப்படியே முடிந்தவங்க கைகளை உயர்த்தியோ எழுந்தோ கைகளை அசைச்சோ, அப்பா என் சூழல்களை விவரிக்க நான் இங்க வரல. I'm not here to explain my situation, but I just wanted to give praise to you. நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை, நீர் எவ்வளவு சிறந்தவர் என்பதை I want to explain how great you are, how wonderful you are, how glorious you are, how powerful you are. என் சூழ்நிலைமைகளுக்கு நான் அவைகளை விளக்க விரும்புகிறேன். ஏசரா ரிசேதரலா தெரா ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.
யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனா தம்மை வெளிப்படுத்துவே. He will manifest himself. Yahweh Rapha Elohim El Shaddai Yireh Adonai தம்மை வெளிப்படுத்துவே. ஓ உம்மை வெளிப்படுத்துமே. Yahweh Rapha Elohim El Shaddai Adonai Shalate Kaladore Sedore. Yahweh பாட ராஃபா healing power. எலோஹிம் எங்கும் நிறைந்தவர். El Shaddai, he is all powerful. Yireh, he is a great provider. Adonai, the Lord of hosts. Rigadana Shiralade Shaddai Yahweh. ஒரு ஜீலஸா பாடலாமா? உங்க சூழல் இந்த நாமங்களை கேட்டு பயப்படணும். உங்க பிரச்சனை இந்த நாமங்களை கேட்டு பயப்படணும். Your situations are trembling at this voice. Your problems are trembling at this voice. At this name, the name of the Lord. Shakadara, declare with great zeal. Nadara sekadure Yahweh. As you keep on praising Him, as you praise Him more and more, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த உயர்த்த அவருடைய நாமத்தை அறிக்கையிட ஓ ரியா கபாது செபஹாலதுரே. உங்கள் சூழலுக்கு கர்த்தருடைய நாமம், the name of the Lord is a counterfeit to any of your problems. ஷாலாதே கலாதுரிபா. யாவேவாய் வெளிப்பட வேண்டும் என்றால் வெளிப்படுவார். El Shaddai Adonai Shanadara Kadaraba Rira Kalashitena Sekaba Nira Karale Selalatera தம்மை வெளிப்படுத்துவே. தம்மை வெளிப்படுத்துவே. ஓ ஷிரா கபா பாலாமா, தம்மை நீர் வெளிப்படுத்துவே. உங்க மகிமை இந்த இடத்தை நிரப்பியாதே. நீர் மாபெரும் காரியம் செய்வீர். என் நம்பிக்கையை எழுப்பி வைத்தீர். கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வார். இந்த இடத்தை நிரப்பியதே. நீர் மாபெரும் காரியம் செய்வீர். என் நம்பிக்கையை பெருகச் செய்தீர். யாவே ராஃபா எலோஹிம் எல் ஷடாய் அடோனாய் தம்மை வெளிப்படுத்து. மாபெரும் காரியங்களை அவர் உங்களுக்காக எனக்காக செய்வார். He will do great things. He will do great things.
He is arising your faith. உங்க விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுகிறார். உங்க faith கர்த்தர் அதிகரிக்க பண்ணுகிறார். அவர் மேல் நான் எப்பொழுதும் நம்பிக்கையாய் இருப்பேன். ஷகபதுராரே கதரா நீ ஆராதித்தால் மகிமையை காண்பாய், நீ அழைத்தால் மகிமையை காட்டுவாய், நீ தேடினால் மகிமையை காண்பிப்பார். ஓ, அவருடைய மகிமையை கர்த்தர் காண்பிப்பார். அவர் மகிமையை இந்த இரவு வேளையில கர்த்தர் நம் கண்கள் காண செய்வார். Let the glory surround us. கர்த்தருடைய மகிமை நாம் இருக்கிற அறைகள் முழுவதுமாக நிரப்பட்டும். அவருடைய மகிமையின் மேகம், அவருடைய மகிமை ரிஹாதா ஷீரபபபபா ஷீதரபா. யாவே ராஃபா எலோஹி. அபிஷேகத்தில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து, அதிகாரத்தோட ஷாலகபதுரே ஓ ஷலகராதரபா ராஃபா எலோஹி அவருடைய நாமத்தை அப்படியே ஒன்றா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி. அவருடைய நாமம் பலத்த துருகம், அவருடைய நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான், சுகமாய் தங்குவான். சுகமாய் நம்ம தங்குற ஒரே, சுகமாய் நம்ம தங்கக்கூடிய ஒரே இடம் அவருடைய நாமம்தான். ரியா சேதரா ஓ ஷிரகலாரியா தருசேனா. ஓ, உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் அப்பா, உங்க மகிமை எங்களை நிரப்பட்டும் அப்பா. நீர் மாபெரும் காரியங்களை செய்கிறவர். You are a supernatural God who does supernatural things. மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்டவைகளை, மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டவைகளை, மனிதனால் நினைக்க கூடாதவைகளை, கிரகிக்க கூடாதவைகளை செய்கிறவர் நீர். கிரகிக்க கூடாதவைகளை நீர் செய்கிறவர்களே. ஆரியாபா தரபாபா ஷீகதரபா ஈலாலா ஷிராதியா சேகபாபா. உங்கள் மனது விரும்புவதை விட மேலானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் விரும்பினதை விட அதிகமாய் உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட He will give you more than what you expect from Lord, because He is the God who does wonders. அவர் அற்புதங்களை திரளாய் செய்கிறவர், அவர் திரளாய் செய்கிறவர். நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமாய் உங்களுக்கு செய்கிறவர். நியா தரா பௌசே கதரபா இலதியா சிகதரரியா திரனமதோ ஏலே கலதராசே கபலா. He is manifesting His power in your life. அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை உங்கள் சரீரங்களில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த ராத்திரியோட, இந்த ராத்திரியோட ரிகபா ஷீகதரா பௌதர ஹஷி கதரபா, தூக்கமின்மையை கொண்டு வருகிற எல்லா வியாதியின் கூறுகளையும் கர்த்தர் உடைத்தெறிகிறார். everything ரியா ஃபோஷி கதிசேவா லியா தீசேகா. பலனடையுங்கள், பலனடையுங்கள், பலனடையுங்கள். கர்த்தருடைய பலன் உங்களை இடை கட்டட்டும். தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஓ ரியா ஷீகதரே நம்மை வெளிப்படுத்து. ஓ ஷீகதரா. எத்தனை புயல்கள் வந்தாலும், காற்றுகள் வீசினாலும் நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. ஏசையா, ஏசையா, ஏசையா.
ஜீசஸ் எல்லாரும் கூப்பிடலாமா? அவருடைய நாமத்தை சொல்லி, the name above all the names, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு. கூப்பிடலாமா? இயேசுவே, ஜீசஸ், ஜீசஸ். கொஞ்சம் வாய்களை திறந்து கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஜீசஸ் சொல்ல சொல்ல இயேசுவின் நாமத்தை நீங்க அறிக்கை செய்ய ஏசையா, ஏசையா, எங்கள் கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவியை கர்த்தர் சாய்த்தருளும். Incline your ears, O Father, Lord. Oh, rialadaralaba. Rise, Yesaya, Yesaya, பாடலாமா? ஏசையா, ஏசையா, ஓ ஏசையா, கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில He is holding your hands. உங்க வலது கையை அப்பா பிடிச்சு உங்கள் அருகில் அவர் நிற்கிறதை நீங்கள் உணரும்படியாக உங்க ஃபீலிங்ஸ், maybe your heart is saying no, he is very far away from me, இல்லை அவர் என்னை விட்டு தூரம் போயிட்டாரு, அவர் என் பக்கத்துல இருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்கும், அவர் என் அருகில் இருந்தா ஏன் எனக்கு இது சம்பவிக்கிறது, அவர் என்னை விட்டு தூரம் போயிட்டாரோ அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இல்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில உங்களோடு அவர் இருக்கிறார் என்பதை உங்க மனதில் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. Remember that he is with you. Remember, அவர் உங்களோடு இருக்கிறார். ஓ இயேசுவே, என்னோடு இருக்கிறீரே இயேசையா, உம்மாலே எல்லாம் செய்வேன் இயேசையா, என்னோடு இருப்பவரே இயேசையா, உம்மாலே எல்லாம் செய்வேன் இயேசையா. பாலமா, நீர் என்னோடு இருப்பதுனால நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். Because you are with me, I will do anything in this world. Not with your might or with your own power or with the intelligence that you have. உங்களுக்கு இருக்கிற ஞானத்தினாலோ உங்ககிட்ட இருக்கிற பலத்தினாலோ இதை நீங்கள் செய்து முடிக்க முடியாது. ஆனால் இயேசு உங்களோடு இருப்பதினாலே நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சொல்லலாமா? என்னோடு இருப்பவரே இயேசையா, உம்மாலே எல்லாம் செய்வேன் இயேசையா, என்னோடு இருப்பவரே இயேசையா, உம்மாலே எல்லாம் செய்வேன் இயேசையா, 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 என்னோடு இருப்பவரே இயேசையா, 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 என்னோடு இருப்பவரே. சொல்லுங்க, என்னோடு நீர் இருப்பவர், என்னோடு நீர் இருப்பதினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். இருப்பவரே இயேசையா, 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 என்னோடு இருப்பவரே. சொல்லலாமா?
என்னோடு இருப்பவரே, என்னோடு இருப்பவரே இயேசையா, எல்லாமே செய்து முடிப்பேன் இயேசையா. என்னோடு இருப்பவரே இயேசையா, உம்மாலே எல்லாம் செய்வேன் இயேசையா. இயேசையா 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 இயேசையா, என்னோடு இருப்பவரே இயேசையா இயேசையா. என்னோடு நீங்க இருக்கிறீங்கப்பா, அறிக்கை செய்யுங்க. நீங்க என்னோடு தான் இருக்கிறீங்கப்பா. என் உணர்வுகள் சொல்லுவதை நான் கேட்காமல் உம்முடைய சத்தியம் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். I listen and I believe what you say, your word says. எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிருவேன்ப்பா உம்மாலே. நீர் என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருக்கிறேன். கிதியோனே, நீ ஒரு மனுஷனை துரத்துவது போல இந்த மீதியானியரை துரத்துவ. Whatever is looking impossible for your eyes, God is going to do it very easily through you. Oria kalaba Yesaya 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 Yesaya. கிதியோனோடு இருந்தவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பலப்படுத்தி உங்கள் வழியாக அதை செய்து முடிப்பார். ஷாதானா கராதாரேசே ஓ இயேசையா, எல்லாமே செய்து முடிப்பேன் இயேசையா. என்னோடு இருப்பவரே இயேசையா, உம்மாலே எல்லாம் செய்வேன். எல்லாமே நான் செய்து முடிப்பேன். ஆண்டவரிடத்துல கேளுங்கப்பா. I'll do anything what you say. நீங்க சொல்ற எதையுமே, anything you are telling me to do, I'm here to do it, Lord. நான் செய்து முடிப்பேன். நீர் என்னோடு இருங்க ஆண்டவரே, என்னோடு நீர் இருங்கப்பா. உங்க சமூகம் என்ன நடத்தணும்னு கேளுங்க. உங்க பிரசன்னம் என்ன நடத்தட்டும்பா. நான் தானா நடக்க விரும்பல, நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன்ப்பா. I rely on you, Lord. I rely on your ways. உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். நீங்க நடத்துற பாதையில நடக்க நான் விரும்புறேன். சொல்லுங்க, அப்பா கிட்ட பேசுங்க. ஒருவரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா. Whatever you say, I am ready to do that, Lord. ஆராதனை வேளையில நான் உம்மை சார்ந்து என் வாழ்க்கையை நடத்த விரும்புறேன்ப்பா. ஓ ரியாசே கதுரே முந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். எல்லா பயங்கள் அவருடைய தோள்களில் கர்த்தர் உங்களை சுமப்பார். He will carry you on his wings, on his shoulders. உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நான் எப்போது அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்னை சுமக்கிற ஒருவர் இருக்கிறார். என் பலன் குறைந்து போய், என் பலன் குன்றி போய் நான் விழும் பொழுது, when my strength fails me, when people fail me, he'll not pass on me. என்னை தோள்களில் வைத்து என் காயங்களுக்கு எண்ணெய் பூசி ஆற்றி
carry me through. என்னால செய்து முடிக்க முடியாததை அவர் என்னோடு இருந்து செயலாற்றி முடிப்பார். You're so tired, you're weary. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமையான சகோதரியே, சோர்ந்து போய் சொல்லுங்க, உங்க தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி நான் வாழ்ந்திடுவேன். எல்லா பயங்களும் அவருடைய தோள்களிற்கு நீங்க வரும் பொழுது, because when you fall, just அப்படியே ஒரு சோர்ந்து போன ஒரு சரீரம் அப்படியே விழும்போது அவருடைய கைகள் நம்மை தாங்கி கொண்டு நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அவர் நம்மை சுமந்து கொண்டு போய் சேர்ப்பார். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது, குழப்பங்கள் என்னை குழப்பும் போது, குழந்தை போல நானும் முன் வருவேன். சொல்லுங்க, குழப்பங்கள் என்னை குழப்பும் போது, குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது, யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் கெர்ச்சிக்கும் போது, யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலமா ஓடி வந்துருங்க. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது, குழந்தை போல நானும் முன் வருவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது, குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது, யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலமா ஓடி வந்துருங்கப்பா. ஷீகபதரபா, சகோதரி ஓடி வந்துருங்க. Don't go away from him. Run to him. Run to him. அடைக்கலம் புகுவேன். யூதராஜ சிங்கத்திடம் rely on him. ரிகாபா, ஒரு குழந்தைய போல குழப்பங்கள் என்னை குழப்பும் போது, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. I can't understand what is happening around me. My mind is not trusting the things which is happening around me. எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் ஜெபிச்சும் ஏன் மாற்றம் இல்லை, நான் பேசியும் ஏன் மாற்றம் இல்லை. Why things are not changing? You might not know what is happening. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு குழந்தைய போல இன்னைக்கு அவருக்கு முன்னாடி வந்து, எனக்கு ஒன்றும் புரியலப்பா, ஆனா அப்பாவாகி உம்மிடத்துல நான் ஓடி வரேன்னு சொல்லி, ஒரு குழந்தைய போல just come as weak you are to God. He is ready to strengthen you. நீங்க எவ்வளோ வீக்கா இருக்கீங்களோ அந்த வீக்னஸோட அப்பா கிட்ட வாங்க. He will not cast you away. அவர் உங்களை துரத்த மாட்டார். With your weakness, with your failures. Yes sister, நான் அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டேன், அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். God knows it. Yes, that was a great mistake. அந்த இடத்துல நீங்க செஞ்சது ஒரு பெரிய தவறு தான்.
ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், வித் யோர் வீக்னஸ், பலவீனத்தின் நடுவிலும் எப்படி நீங்க இருக்கீங்களோ அப்படியே ஒரு குழந்தைய போல பலமா ஷீகாதோரே. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது, எனக்கு திரும்பி கர்ஜிக்கிற பலன் இல்லப்பா, திரும்பி சண்டை போட பலன் இல்லப்பா, திரும்பி போராட பலன் இல்லப்பா. I tried and I failed. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கையில் எடுக்கிறேன், நான் உன்னை தூக்கி சுமக்கிறேன். I will fight for you, I will speak for you, I will fight this battle for you. Rikabadira seraba நான் கிடவே பயமின்றி வாழ்ந்திடுவே. பாரங்கள் என்னை அழுத்தும் போது, பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை நடத்திச் செல். யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை நடத்திச் செல்வி. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். என்னை பாதி வழியில் விட்டு போக நீர் மனுஷன் அல்ல. என் பலவீனத்தை குறை காண்பிக்க நீர் மனுஷன் அல்ல. நான் செய்ததை சொல்லி சொல்லி என்னை வேதனைப்படுத்த நீர் மனுஷன் அல்ல. You don't mock at my weaknesses as people mocking me now, Lord. என் பலவீனத்தை குறித்து மனுஷர்கள் என்னை தூஷிப்பது போல நீர் என் பலவீனத்தை குறித்து அப்பா அப்பா நீர் ஆண்டவரை தூஷிக்காம கேலி செய்யாம பலவீனமான என்னை பார்த்து பரிதபிக்கிற என் தகப்பனுகிறத்தில் நான் ஓடி போகிறேன். No man in the world can understand my heart. என் மனதை புரிந்து கொள்ள இந்த உலகில் ஒருவனும் இல்லை என்றாலும், ஒரு மனுஷனும் இல்லை என்றாலும், I have a God who listens to me. I have him, my father. சொல்லுங்க, என் அப்பா இருக்கிறாரு. உங்களால் அந்த போராட்டத்தை நோக்கி கர்ஜிக்க முடியலனாலும், இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக உங்களால் ஒன்றும் செய்ய முடியலனாலும், துவண்டு போய் சோர்ந்து போய் விழுந்திருப்பீங்கன்னா, with the little strength you have, run to the Father. அந்த கொஞ்ச பலத்துல நீங்க அப்பா இடத்துல ஓடுங்க. Use that strength to search him, use that strength to seek him. அந்த கொஞ்ச பலத்தை மறுபடியும் போய் அந்த பிரச்சனைகளிடத்தில் செலவிடாமல், அந்த கொஞ்ச பலத்தை தேவனிடத்தில் ஓடுவதற்கும் தேவனை தேடுவதற்கும் செலவிட கர்த்தர் உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை இறங்க பண்ணுகிறார். வாகாஷி, yes you have a little faith, yes you have little strength, yes you have little, but ஆண்டவர் சொல்றார், use that little towards me. என்னிடத்தில் அந்த கொஞ்ச பலத்தை வைத்து கர்த்தரை பாடுங்க, அந்த கொஞ்ச பலத்தை வைத்து கர்த்தரை தேடுங்க. Invest that little strength to read Bible, to meditate him and to express his goodness. ஓரியாலா ஷேதரபா. போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போதும் யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன்.
யூதராஜ சிங்கமான என் தகப்பனிடத்தில் அடைக்கலமாய். ஓ எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. You're asking God a lot of questions. நிறைய கேள்விகள் அப்பா கிட்ட கேட்குறீங்க. And you're asking God to explain it. எனக்கு பதில் வேணும், எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறதை பரிசுத்த ஆவியானவர் அடியாளுக்கு காண்பிக்கிறார். You know, a child will never ask explanations, but the child will rely on the father's decisions. அப்படியே இன்னைக்கு அப்பா சமூகத்தில் எனக்கு புரியலனாலும் நான் நம்புவேன்ப்பா. எனக்கு ஒன்றுமே புரியலனாலும் நீர் எப்படி நடத்துகிறீர், என்ன செய்வீர்? ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர். மனுஷன் உங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது இது எப்படி ஆகும், இது இப்படி எப்படி நடக்கும், யூ டோன்ட் ஹாவ் ஆன்சர்ஸ். யுவர் ஆன்சர் இஸ் ஒன்லி ஜீசஸ். எனக்கு எதுவும் தெரியாது, என் அப்பாக்கு எல்லாம் தெரியும். அவரிடத்துல நான் சார்ந்து தகப்பனே, நல்ல தகப்பனே, தயவால் நடத்திடுமே. என் நல்ல தகப்பனே, பாசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, ஆசை நீரே, கட்டி அணைப்பவாரே. என் நல்ல தகப்பனே, பாசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, கட்டி அணைப்பவாரே. சொல்லுங்க, என் நல்ல தகப்பனே. நீங்க பாசம்ப்பா, நீங்க அன்பப்பா, நீங்க என்னை கைவிடவே மாட்டீங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் அவர். He is father to the fatherless. ரீகா ராகா ஷிகா. தயவால் நடத்திடுமே. என் நல்ல தகப்பனே, பாசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, என்னை கட்டி அணைப்பவரே, என்னை கட்டி அணைப்பவரே. He is embracing. அப்படியே உங்களை கர்த்தர் அணைக்கிறார். அவருடைய அன்பின் கைகளினால் நீங்கள் அணைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். God will carry you through. God will carry you through. இந்த சூழலை நீங்கள் கடப்பதற்கு கர்த்தர் உங்களை இடுப்பில் வைத்து சுமந்து கொண்டு உங்களை கடந்து போக பண்ணுவார். He will carry you through. ரீகா ஷீரா காதாரா. ஒரு நல்ல தகப்பன் ஒரு பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு போவார். நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஓரியா சே கதாராலா திரா நீசா கலாதிரா. என் நல்ல தகப்பனே, பாசம் நீரே, என்னை கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, நேசம் நீரே, என்னை கட்டி அணைப்பவரே. Thank you, Jesus. உங்க அன்பின் கரங்களினால உங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்தை நீர் பிடித்திருக்கிறதற்காக நன்றி. ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்றார். கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல, ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல இந்த சூழல்ல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு போவார்.
when everything fails around you, உங்களை சுற்றி எல்லாம், you lost everything, the hope, நம்பிக்கை, எது நடந்தாலும் he will never fail you. அவர் உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு போவார். he will carry you through. yes, நிச்சயம் கர்த்தர் நம்மை கடக்க பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்தபடியே அவர் நம்மை கடக்க பண்ணி நமக்கு ஒரு வழியையும் நம் சத்துருக்கு ஒரு அழிவையும் நிச்சயம் நம் கண்கள் காணும். டெஃபினெட்லி இது நடக்கும், இது நடக்கும். மறுபடியும் ஒரு விசை கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டி சோர்ந்து போகிற உங்களை திடப்படுத்தும்படி உனக்கு ஒரு வழியையும் உன் சத்துருக்கு ஒரு அழிவையும் கர்த்தர் முன்குறித்து நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஃபார் திஸ் வேர்ட் லார்ட். உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. உம்மை ஆராதிக்க உதவி செய்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி சிக்காக இருக்கிற எல்லாருக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்தினால நம்ம யாரெல்லாம் பலவீனத்தோடு இங்கே இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் மேலே ஆண்டுடைய பல கரம் இறங்கும்படி ஒவ்வொருவரும் இவங்களுக்கு நேராக கைகளை நீட்டுங்க. உங்கள் வலது கரத்தை நீட்டி, நல்லா கரங்களை நீட்டி, நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர்களை நீங்கள் சொல்லி வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ் லார்ட். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும்னு நாங்கள் வாசிக்கிறோம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஃபெய்த், விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த பூமியில் நீர் வாழ்ந்த காலத்தில் அற்புதங்களை செய்தீர். இன்றைக்கும் நாங்கள் இத்தனை பேரும் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறவர். யூ ஆர் ஸ்டில் த சேம், யூ ஆர் ஸ்டில் த சேம். உங்கள் வல்லமை குறைந்து போகலை. அற்புதங்களை செய்ய உம்மால முடியும். நீர் செயல்களில் வல்லவர், நீர் செயல்களில் வல்லவர் அப்பா. கிரகிக்க கூடாதவைகளை நீர் செய்யக்கூடியவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பெயர் சொன்ன ஒவ்வொருவரும் பெயர் ஆண்டவரை அறிவிக்கப்படாத இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும், இவர்களை சார்ந்த யார் பலவீனப்பட்டிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ராஃபா என்கிற சுகமளிக்கும் எங்கள் அப்பாவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக சுகம் இன்றைக்கு அவர்கள் இருக்கிற எல்லைகளுக்குள் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலன் அப்பா அவர்களை இடை கட்டுவதாக ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா. பலவீனமாக இருக்கிற உறுப்புகள், பகுதிகள் எல்லாவற்றிலும் தேவ பலன் அவர்களுக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. மருத்துவர்கள் மருந்துகள் செய்வதை தாண்டிலும் உம்மால ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னு நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் நம்பிக்கையை நாங்கள் உம்மேலே வைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினாலே உள் உறுப்புகள் பலனடைவதாக, செயலிழந்திருக்கிற எல்லாம் செயல்படுவதாக, பலவீனமாக இருக்கிற எல்லா உறுப்புகளையும் இரத்த நாணங்களுக்காக we pray ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. பிளட்ல இருக்கிற எல்லா அணுக்களும் ஆண்டவரே சரிவிகிதமாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எவைகள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனிதிங் which is fluctuating Lord, we pray இயேசுவின் நாமத்தில் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறி எவைகளெல்லாம் கூடி இருக்கிறதோ அது நார்மல் ஆகட்டும். எவைகளெல்லாம் குறைந்திருக்கிறதோ அது ஆண்டவரே ஏறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீகாபாதா ரிப்போர்ட்ஸில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை கொடுங்க. மருத்துவருடைய அறிக்கைகளில் மாற்றங்களை உண்டு பண்ணித்தாங்கப்பா. ரீகாபா சீஹா ஃபாத்துரிபா, நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மெடிசன் லெவலை குறைக்கும்படியான ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. அற்புதம் நடக்கட்டும்பா. அதிகப்படியான மருந்துகளை சாப்பிடுவதனாலே சரீரத்தில் பலவீனப்பட்டிருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். we pray Lord that the healing power touch them oh Father Lord. மருந்துகள்லாம் குறைந்து உங்களுக்கு மருந்தே தேவையில்லை இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எஸ்பெஷலி கேன்சர் நோயினால்
பாதிக்கப்பட்டிருக்கிற அம்மாவை தொடுங்க ஆண்டவரே. உம்மால ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் கர்த்தாவே. அவர்களை தொட்டு பலப்படுத்துவீராக. சிஸ்ட்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், தைராய்டு இஷ்யூஸ் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. ரீகாபா ஷீகாபா யூரினரி ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ரீகபா சீகாதா ரவுலிஷி ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸ் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இருதய சம்பந்தமான வியாதிகளை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை, கல்லீரல்களை கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொரு உறுப்புகளிலும் கர்த்தருடைய பெலன் பாய்வதாக. எஸ் ஆண்டவரே, இந்த இடுக்கண் என்கிற பள்ளத்தாக்கை உம்முடைய ஜனங்கள் கடக்கும் பொழுது நீர் அவர்களோடு இருந்து அவர்களை தூக்கி சுமந்து அவங்களை இந்த வியாதியை கடக்க பண்ணுங்கப்பா. மூழ்கடிப்பது இல்லை, இவங்க மூழ்கி போவது இல்லைன்னு நாங்கள் சொல்லி அவர்களை தூக்கி விடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். இணைந்திருக்கிற எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் பெரிய திட்டங்களை வச்சுருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அப்பா உங்களை தூக்கி சுமப்பார்? ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த மாதம் பேசிகிட்டு இருக்கிறது, நான் உங்களை கடக்க பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஆண்டவர் உங்களை கொண்டே கடக்க பண்ணுவார். உங்களால் கடக்க முடியலன்னா, நான் இன்றைக்கு வர்ஷிப் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் ஒன் திங், தட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹியர் ஹூ ஆர் டூ வீக் ஈவன் டு ஸ்டாண்ட். எழுந்து நிற்பதற்கு கூட பலவீனமாக, அது சரீர பலவீனமாகவும் இருக்கலாம். யூ ஆர் டயர்ட் நாட் ஓன்லி ஃபிசிக்கலி பட் ஆல்சோ சைக்கலாஜிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. நிறைய ஜெபிச்சிங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிங்க, நிறைய ட்ரை பண்ணிங்க. ஆஃப்டர் ஆல் யூ ட்ரைட் எல்லாமே ஃபெயில் ஆன மாதிரி, அப்படியே தரையில் கிடக்கிற மாதிரி நான் ஒரு சில பேரை பார்த்தேன். ஐ saw some people are just like they are on the floor. I mean on the floorனா அவங்க மொத்த சரீரமும் அந்த தரையில் படுது. அந்த அளவுக்கு தலையை கூட தூக்க முடியாத அளவிற்கு ஒரு சில பேர் யூ ஆர் வீக். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் அதை காண்பித்து அதை சொன்னார், நான் இவங்களை சுமப்பேன். இப்படி பலவீனமாக, இப்படி எலும்ப கூட, தலையை தூக்குவதற்கு கூட, ஸ்பிரிச்சுவலி சரி, சைக்கலாஜிக்கலி சரி, ஃபிசிக்கலி சரி, எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் எந்த நிலையிலுமே அப்படி விழுந்து கிடக்கிற உங்களை கர்த்தர் சொன்னார், நான் அவங்களை இடுப்பில் வச்சு சுமந்து, அல்லேலூயா, தோள்களில் வச்சு சுமந்து கர்த்தர் உங்களை இதை கடக்க பண்ணுவார். God will definitely, if he says something, he will do it. அல்லேலூயா. ஆமாம், he'll try to chase men to do it. ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு அதை செய்து முடிக்க முயற்சி செய்வார். இஃப் none of them cooperating, எந்த மனுஷனும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா, he will do it by himself. He has that power. அவருக்கு உதவி தேவையில்லை. அவரால் எல்லாவற்றையுமே செய்து முடிக்க முடியும். He doesn't need help. If he's coming to us, that doesn't mean நம்ம ஹெல்ப்பை கேட்டு அவர் வரல, பார்ட்னர்ஷிப்பை கேட்டு தான் வரார். இஃப் no one, no man or no woman is trying to like அந்த பார்ட்னர்ஷிப்க்கு ஒத்து வரலன்னா அவரே அதை செஞ்சு முடிப்பார். பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். there are places where God has just ஆண்டவரே தலையிட்டு அதை செய்து முடித்திருக்கிறாரு. உங்களை கண்டிப்பாக கடக்க பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க. இந்த பள்ளத்தாக்கு உங்கள் முடிவு அல்ல. கர்த்தர் நமக்கு சொன்ன மாதிரியே அந்த இடுக்கன் என்கிற பள்ளத்தாக்கை கடக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இஃப் யூ ஆர் டூ டயர்ட் அண்ட் வீக், அவரே சுமந்து கொண்டு உங்களை கடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயம் நடத்துவார். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஒரு பியூட்டிஃபுல்லான கர்த்தருடைய வார்த்தை, ஆல்ரெடி நம்ம Psalm 71 தான் உங்களுக்கு நான் காண்பித்தேன். அதே சங்கீதம் 71 அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பணும். ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் முன்னமே சொல்லியிருந்தார், நான் உங்களை கடக்க பண்ணுவேன், நான் உங்களை ஏற பண்ணுவேன், நான் உங்களை தாண்ட பண்ணுவேன் அப்படின்னு. நம்ம முதல் செகண்ட், இந்த ஆகஸ்ட் 2 நம்ம வர்ஷிப் பண்ணும்போது ப்ராஃபிட்டிக்கலாக ஆண்டவர் நம்ம மத்தியில் இடைப்பட்டார். ஆமேன். தட் வி வில் கிராஸ் த்ரூ. அது நம்ம கடந்து போவோம். அது மட்டும் இல்லை, நான் உங்களை ஏற பண்ணுவேன். ஸோ ஆண்டவர் அந்த கொடுத்த இந்த ஏற பண்ணுவேன் அப்படின்ற வார்த்தையை தான் நான் கொஞ்சம் தியானிச்சுட்டே இருந்தேன். அப்படி தியானிக்கும் பொழுது தேவன் எனக்கு நினைப்பூட்டின சில வார்த்தைகளை உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு, அந்த வார்த்தைகளுடைய பேசிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார். அதனால டோன்ட் கெட் டயர்ட், டோன்ட் ஸ்டாப் ப்ரேயிங், டோன்ட் ஸ்டாப் ப்ரைசிங். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த வசனத்தின்படி மேன்மேலும் உம்மை நான் துதிப்பேன். ஒருவேளை முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லும்போது வராமல் இருந்திருப்பீங்க, இப்போ வந்திருக்கீங்கன்னா சங்கீதம் 71:14 நான் காண்பிச்சு கொடுத்தேன். சங்கீதம் 71:14, அந்த 71:14 நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். நான்
எப்போவுமே உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். எப்போவுமே எனி சுச்சுவேஷன் எது என் வாழ்க்கையில் நடந்தாலும் நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருந்து நான் மேன்மேலும், அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் எப்படி பார்க்குறோன்னா, ஐ வில் ப்ரைஸ் யூ மோர் அண்ட் மோர். அப்படின்னா எந்த சூழலையும் நம்ம துதி மட்டும் குறைஞ்சி போயிடவே கூடாது, நம்ம ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இஃப் யூ ஹாவ் தட் ஃபெய்த், நம்ம உதடுகள் புலம்புவதற்கு பதிலாக துதியை கையில் எடுக்கும். நம்மக்கிட்ட அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும்போது we will choose to worship God. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் துவக்க வேலையில் நமக்கு சொன்னார். அண்ட் இப்பயும் சொல்ல போகிறார். 407 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவை இந்த ராத்திரி நீங்கள் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எப்போதும் அவருடைய துதி என்னுடைய நாவல் இருக்கும். நீங்கள் 15ஆம் வசனத்தை வாசிங்க. Psalm 71:15 வாசிக்க போகிறேன் நான் உங்களுக்காக. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். ஐ டோன்ட் நோ த நம்பர்ஸ். அப்படின்னா எண்ணிக்கைக்கு அடங்காத தொகை, அந்த நம்பர்ஸ்குள்ளே வராமல் எண்ணிக்கைக்கு அடங்காத துதியை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய நீதியை தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை, நான் இந்த சாம்ஸை இன்றைக்கி வாசிக்கும்போது ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட நான் ப்ரே பண்ணப்பா, எப்போவுமே என்னுடைய உதடு உம்மை துதித்து கொண்டே இருக்க எனக்கு கிருபை தாங்க. என் சூழல் மாறலாம், ஆனால் என் துதி மாறவே கூடாது அப்படின்னு நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். ஸோ என்னை போலவே நீங்களும் ஜெபிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். இந்த சங்கீதம் 71 இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வார்த்தை தான் 20வது வார்த்தை, 20th verse. இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இதிலிருந்து நம்ம லெட்ஸ் பில்ட் அப் திஸ் சர்மன் ஆன் பேசிஸ் ஆஃப் திஸ் வேர்ட், தட் இஸ் Psalm 71:20. ஓகே. அநேக இடுக்கண்களையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர். ஹல்லேலூயா. இங்கே தாவீதுடைய வாழ்க்கை, இந்த 71வது சங்கீதத்தை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ராத்திரியோ நாளைக்கோ நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் அவருடைய வாழ்க்கையினுடைய துன்பத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு தாவீது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிறைய அவரை சூழ்ந்து இருக்கிற பிரச்சனைகளையும், மனுஷர்கள் அவருக்கு விரோதமாக பேசுகிறதை குறித்தும் ஆலோசனை பண்ணுகிறதை குறித்தும் நம்ம 10வது வசனத்துலாம் வாசிச்சோன்னா, எனக்கு விரோதமாக என் சத்துருக்கள் பேசுகிறாங்க, அவங்க எனக்கு ஆலோசனை பண்ணுறாங்க, தேவன் இவனை கைவிட்டுட்டாரு, இவனை பிடிப்போம், இவனை விடுவிக்க ஒருத்தருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஏன்? அது மட்டும் இல்லை, அவங்க பேசுறது மட்டும் இல்லை, அவருடைய உள்ளுணர்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவே எனக்கு தூரமாகாதே, எனக்கு நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்காதீங்க, எனக்காக ஏதாவது ஒன்று பண்ண தீவிரம் அப்படின்னா, இஸ் ஆஸ்கிங் காட் டு டூ சம்திங் லைக் இட்ஸ் அன் அர்ஜென்சி. ஹீஸ் அன் அர்ஜென்சி. ஆண்டு இப்போ தலையிட்டே ஆகணும். அதாவது நமக்கு சம்டைம்ஸ் நம்ம டாக்டர்ஸை தேடி போவோம். எப்படி போவோம்னா, நம்ம அப்பாயின்மெண்ட் பேசிஸில் வாங்கி அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க, அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்டர்ஸ்கிட்ட போய், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் குழந்தைய பிறந்திருக்கிற சமயத்தில் சில நேரத்தில் பிள்ளைய காமிக்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் போய் இவர் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பாயிண்டட் டைமுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் பிள்ளைய காமிப்போம். ஆனால் தெர் ஆர் டைம்ஸ், என்னை ஃபஸ்ட் பேபி பிறந்து நான் துவக்க நிலையிலலாம் இருக்கும்போது தெர் ஆர் டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளை ரொம்ப வேதனைப்படுவான். அப்போ நான் போயிட்டு என் கணவரை போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கலாம் சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்வோம், பிள்ளைய தூக்கிட்டு ஓடுவோம். எங்கே டாக்டர் இருக்காரோ, எங்கே மருத்துவர் இருக்காரோ அவரை கொண்டு நம்ம என்ன போகணும், இட்ஸ் an எமர்ஜென்சி, இட்ஸ் an urgency. அப்படி தான் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, தீவிரியும், அதாவது ஐ நீட் யூ, இந்த நாளில், இந்த நேரத்தில், இப்படி ஒரு சூழலில் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சே ஆகணும். மை ப்ரேயர் இஸ் an எமர்ஜென்சி ப்ரேயர், மை பெட்டிஷன் இஸ் இன் அர்ஜென்சி. சில பெட்டிஷனும் சில விஷயங்களும் பார்க்கும்போது அதில் மேலே அர்ஜென்ட்னு போட்டிருப்பாங்க. ஆமாம் தானே? ஸோ தட் இதுதான் முக்கியம் அப்படின்றது. அந்த மாதிரி தாவீதுடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டான ஒரு எமர்ஜென்சியாக ஆண்டவர் தலையிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் தாவீது இருக்கார். ஆனால் அப்படி சூழலையும் தாவீது கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தருடைய நீதியை, ஆண்டுடைய ரட்சிப்பை, அவருடைய துதியை அவர் சொல்லிக்கொண்டே வர்றதை பார்க்குறோம். ஆனால் இந்த 20ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிற அந்த வார்த்தை, அநேக இடுக்கண்களையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை, நான் எப்படி எதை பார்த்தேன் அப்படின்னு தாவீது அங்கே சொல்கிறாரு அப்படின்னா, யூ ஹாவ் மேட் மீ. இங்கிலீஷில் நான் வாசிக்கும் போது எப்படி இருக்குன்னா,
யூ ஹாவ் மேட் மீ see troubles many bitters. என்னை வந்து நீங்கள் நிறைய ட்ரபிள்ஸ், நிறைய பிரச்சனைகளையும் கசப்புக்களையும் அது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறோம், யூ ஹாவ் அலவுட் மீ டு சஃபர் மச் ஹார்ட்ஷிப். நீங்கள் அலோவ் பண்ணீங்க இந்த பிரச்சனைகளை. அப்போ இந்த இடத்துல தாவீது இந்த வார்த்தையை முதல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இதை நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன், உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் உங்களுக்கு நான் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு அலோவ் பண்ணி தான் இது நடக்குதுன்ற அந்த ரியாலிட்டிக்குள்ளே நம்ம வரணும்னு. அங்கே தாவீது என்ன சொல்கிறான்னா, நீர் யூ அலவுட் திஸ் டு ஹேப்பன். என் வாழ்க்கையில் நான் சஃபர் பண்ண ஹார்ட்ஷிப்பை நீங்கள் அலோவ் பண்ணீங்க. யூ மேட் மீ டு see, யூ ஹவ் ஷோன் மீ, அந்த மாதிரி அந்த இடத்துல நிறைய டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ ட்ரபிள்ஸ், எல்லா பிரச்சனையும் காணும்படி நீர் செய்தீர். ஆனால் செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து மறுபடியும் என்னை ரிவைவ் பண்ணி பூமியின் பாதாளத்திலிருந்து என்னை மறுபடியும் ஏற பண்ணுவீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களை இந்த பள்ளத்தாக்கில் இறங்க பண்ணியிருப்பார், ஆனால் அவரே உங்கள் கைப்பிடித்து உங்களை ஏறவும் பண்ணுவார். ஹல்லேலூயா. இஃப் ஹீ ஹாஸ் லெட் யூ த்ரூ, இது வழியாக உங்களை அவர் தான் நடத்தி கொண்டு போயிருப்பார், ஆனால் அவர் நிச்சயம் உங்களை இதிலிருந்து எடுத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அதாவது நமக்கு எப்போ அந்த ட்ரஸ்ட் வரும் அப்படின்னா, நீங்கள் தானே இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இப்போ இந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பண்ணி கணவன் வீட்டுக்கு போகிற பிள்ளைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லும், நீங்கள் தானே கட்டி வச்சிங்க, நீங்கள் வந்து பேசுங்க, நீங்கள் தானே கட்டி வச்சிங்க, நீங்கள் வந்து செய்யுங்க, நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதை நீங்கள் தானே செஞ்சீங்க அப்படின்ற அந்த முழு ஆஸ் யூ டிட் இட், நீங்கள் தான் இதை செஞ்சீங்க. அப்போ தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நீர் தான் என்னை இந்த ட்ரபிள்ஸை, நீங்கள் தான் என்னை இந்த இடுக்கண்களை காண செய்தீங்க, இந்த ஆபத்துக்களை காணும்படி செஞ்சீங்க, நீங்கள் என்னை காண செய்திருப்பீர், ஆனால் நீர் என்னை மறுபடியும் உயிர்ப்பித்து மறுபடியும் என்னை பாதாளத்திலிருந்து ஏறவும் செய்வீர். ஐ பிலீவ் அண்ட் ஐ ட்ரஸ்ட் யூ லெட் மீ த்ரூ திஸ் அண்ட் யூ வில் bring me back out of this. கர்த்தர் நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா, இந்த bring me out அப்படின்னு உங்களுக்கு நான் அந்த டைட்டிலை bring me up அப்படின்ற அந்த டைட்டில் நான் உங்களுக்கு கொடுக்கும்போது, இங்கிலீஷில் நம்ம இது ஒரு சர்மனாக எடுத்திருந்தோன்னா, இந்த bring me up வந்து நிறைய இடத்துல இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த இடத்துலலாம் நம்ம பார்க்குறோம். வேதவசனம் சொல்லுது, யூ brought us out or bring me upன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் தான் எகிப்துக்குள்ளே இவர்களை கொண்டு போனார்னா, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவருடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. ஆமாம் தானே? ஏன்னா அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், they were not, அது வந்து எப்படின்னா, யோசேப்பு தன் இச்சையின்படி எகிப்துக்கு போகலை, God who took him. ஆண்டு தான் யோசேப்பு அந்த இடத்துக்கு கொண்டு போனார். அதே போல் இந்த 70 பேர் இஸ்ரவேலர்கள் 70 பேரையும் கர்த்தர் வந்து அவங்க விரும்பி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே போகல. நம்ம வாசிக்கிறோம், அவங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். ஆண்டவர் தான் அந்த எகிப்துக்குள் அவர்களை கொண்டு போய் இருப்பார், ஆனால் ஆண்டவர் தான் அந்த எகிப்துக்குள் அவர்களை இறங்க பண்ணியிருப்பார், ஆனால் அந்த எகிப்திலிருந்து ஏற பண்ணுவதும் அவர்தான். அதை தான் இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இஃப் ஹீ ஹாஸ் லெட் யூ த்ரூ, இந்த வழியாக நீங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் தான் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். அவர் உங்களை நடத்தி கொண்டு போனார்னா அந்த முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொண்டு அவரே மறுபடியும் உங்களை ஏறி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து பள்ளத்தாக்கின் தேவன் மாத்திரம் அல்ல, அவர் மலைகளின் தேவனும் கூட. ஆமேன். அவர் நம்ம நடத்தி கொண்டு போகிற தேவன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துட்ருக்கிற ஏசாயா 43 நம்ம பார்க்குறபடி, ஆண்டவர் அவர் நம்மளை கொண்டு போயிட்டார் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படின்னா, அவருடைய வார்த்தை நம்ம மேலே இருந்த அந்த தரிசனம், அந்த விஷன் நம்ம மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நிச்சயம் அந்த சொன்ன நேரத்தில் நம்மளை வெளியே கொண்டு வருவார். ஆமேன். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப, நீர் திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து எங்கிருந்து ஏறுறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு தாவீதுடைய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, பாதாளத்தில் அப்படின்ற வார்த்தையை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மனுஷன் மரித்து போன இடம் தான் பாதாளம். ஆமாம் தானே? ஒரு மனுஷன் மரிச்சா தான் அந்த பாதாளத்துக்கு போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி இடத்துக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கார் அப்படின்னா, எப்படி நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஹீ இஸ் லைக் in the end of his problem. அவ்வளோதான், everything is overன்ற situation. The situation is like everything is over. This cannot be revived. இதை திருப்பி கொண்டு வர முடியாது, மீட்டு கொண்டு வர முடியாது, இதை திருப்பி எழுப்ப முடியாது, இல்லை திருப்பி இதை
பழைய நிலைமை கொண்டு வரும். அப்படி ஒரு சூழல் ஒரு வேளை இருக்குமானா, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, என்னை கர்த்தர் நீர் மீண்டும் உயிர்ப்பிப்பீர், என்னை மீண்டும் கொண்டு வரும். இட் இஸ் லைக் அந்த எட்ஜுக்கு வந்துட்டோம், அந்த விளிம்புக்கு நம்ம வந்துட்டோம், அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்னு நினைக்கிற இடத்துலலாம் கர்த்தருடைய செயல்பாடுகளை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேத புத்தகத்தில் பார்க்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு மனிதரை நிறுத்துகிறேன். அவர் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து 2 கொரிந்தியர், 2 Corinthians சாப்டர் 1 verse 8, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு ஃபுல் சர்மனே நான் முன்னாடி எடுத்திருக்கிறேன். ஆனாலும் ஐ ஃபெல்ட் திஸ் வேர்ஸ் வில் பி வெரி மச் ஆப்ட் ஃபார் திஸ் சர்மன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனது இல்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிடுச்சு. அதாவது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் பால் அவருடைய சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவருடைய சுச்சுவேஷன் எப்படின்னா, ஆசியா நாட்டுக்கு பவுலை கர்த்தர் தான் கொண்டு போனார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவரை கொண்டு போய் இருந்தாலும் அந்த இடத்துல வாசிக்கிறோம், அவருக்கு அநேக உபத்திரவங்கள் நேரிட்டதாக பார்க்குறோம். அந்த உபத்திரவம், அந்த பாரம், அந்த வருத்தம் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு மிஞ்சி, அதாவது there are certain situation you can fight back and you can work and நீங்கள் தள்ளி விடலாம். ஆனால் ஒரு சில நம்ம பலத்துக்கு மிஞ்சின, நம்ம கை பிரயாசத்துக்கு மிஞ்சின, நமக்கு மிஞ்சின ஒரு விஷயம் அங்கே எங்களுக்கு உண்டாயிருச்சு. ஆனால் அந்த இடத்துல வாசிச்சிங்கன்னா, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஆயிராமல். அல்லேலூயா. அந்த ஒரு இடத்துலையுமே பைபிளில் எப்போவுமே எல்லா இடத்துலையும் ஆண்டவர் தேவன் வராது. நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம ஞாபகம் இருக்கா எத்தனை பேருக்கு, நம்ம ஆபிரகாம் சாராளை குறித்து வாசிக்கும் பொழுது, வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவள் பிள்ளை பெறும்படி, அவள் கர்ப்பம் தரிக்கும்படி அவள் பலன் அடைந்தாள். நம்ம அதை முன்னாடி அதை ப்ரீச் பண்ணும்போது, ஆஸ் ஷி வாஸ் பாண்டரிங், அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆண்டவர் நினைக்கல, ஆண்டவருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆமென். ஒவ்வொரு சூழல்லையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் நான் சமீபத்தில் ஒரு ஊழியத்தில் பேசினேன். ஐ ஜஸ்ட் லவ்ட் த வே தட் ஹி ப்ரெசென்டட் தட் டு மீ. ஏன்னா நம்ம வானாதி வானங்கள் சாங் பார்த்துட்டு அவர் எங்களுக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இஸ் அ ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட்டிக்கலாக நிறைய விஷயத்த என்னோட ஹஸ்பண்டோட ஷேர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னோடய பேசினார். அண்ட் ஹி வாஸ் ஷேரிங் சம்திங் ப்ராஃபிட்டிக்லி அபவுட் மீ ஆல்சோ. ஆனால் அவர் அப்படி ஷேர் பண்ணும்போது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நான் நம்புகிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் வேறு, உங்கள் ஆண்டவர் வேறு. யோர் காட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை காட். மை காட் மீன்ஸ் ஹீ இஸ் ஜீசஸ், பட் ஐ see from a different perspective. அண்ட் ஹீ இஸ் எக்ஸ்பிரஸ். இயேசு எனக்கு அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவர் அண்ணனுடைய ஆண்டவரை விட அப்படின்னு சொன்னார். அண்ணனோட ஆண்டவர் வேறு அப்படின்னா இயேசு தான். ஆனால் அண்ணனுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தின விதம் வேறு, பட் எனக்கு அவர் மேனிஃபெஸ்ட். இப்போ பாருங்கள், என்ன நான் உங்களுக்கு சமீபத்தில் கூட ஐ திங்க் இன் மை இன்ஸ்டாகிராம் ஐ போஸ்டட் இந்த சிஸ்டர் செரி மிஷேலுடைய சாங்கில் அவங்க தகுதியே எல்லா எனக்கு தகப்பனாய் மாறினீர் அப்படின்னு ஒரு லைன் வரும். இப்போ அந்த ஹோல் சாங்குமே எனக்கு பிடிச்சாலும் அந்த ஒரு லைன் என்னை அழ வச்சிருச்சு. ஐ க்ரைட் பிகாஸ் எனக்கு அவர் என்னை எப்படி ஃபஸ்ட்டு வெளிப்பட்டார் அப்படின்னா, எனக்கு ஒரு அப்பாவை வெளிப்பட்டார். இப்போ எனக்கு எப்படி வெளிப்படுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு சீசன் ஆஃப் லைஃப்லையும் ஹீ வில் எக்ஸ்பிரஸ் ஆர் ஹீ வில் மேனிஃபெஸ்ட் ஹிஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஹீ இஸ் நாட் த சேம். எஸ், ஹீ இஸ் த சேம் காட், பட் ஃபார் சீசன்ஸ் ஹீ எக்ஸ்பிரஸ். இப்போ சாராளுக்கு அவர் வெளிப்படும் பொழுது, சாராளுக்கு அவர் எப்படி வெளிப்பட்டார்னா, வாக்குதத்தத்தில் உண்மை உள்ளவராய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆகாருக்கு அவர் வெளிப்படும் பொழுது காண்கிற தேவனாக வெளிப்பட்டார். ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படும் பொழுது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாயாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஒரே குடும்பத்தில் ஒரே கூடாரத்துக்குள்ள இருக்கிற 2 பேருக்கு ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுறார். அல்லேலூயா. ஆமாம், யூ மே பி திஸ். உங்கள் வீட்டிலே ஒவ்வொருத்தருக்கும் அப்போ ஆண்டு எனக்கு என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவர் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தார். உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு ரொம்ப அதில் நான் அவர் பேச அழுதுகிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, your God is very comfortable
கம்ஃபர்டபுள் வித் யூ. உங்ககிட்ட ஆண்டவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னா இந்த உங்களுக்கும் ஆண்டருக்கும் இருக்க உறவில் எந்த குடுக்கல் வாங்கலுமே இல்லை. ஐ see only love between you and God அப்படின்னு சொன்னார். I cried so much when I listened to you. இப்போ அப்படி எனக்கும் ஆண்டவர் அப்படி ஒரு மாதிரி வெளிப்பட்டா, உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். உங்கள் போன வருஷம் உங்களுக்கு வேறு விதமாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கார் உங்களை அவருக்கு. ஆமென். when you are in a need he has manifested his, அவர் வந்து ஒரு நல்ல யெகோவா ஈரேவா உங்களுக்கு வெளிப்பட்டிருப்பார். ஆமென். ஒருவேளை அதே மாதிரி ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட மாதிரி இல்லை, வித்தியாசமான விதத்திலையும் ஆண்டு உங்களுக்கு வெளிப்பட்டிருப்பார். ஆனால் இந்த இடத்துல ஆசியா நாட்டில் பவுல் பிரச்சனைகளை சந்தித்தார். அந்த பிரச்சனை அவர் எப்படி விவரிக்கிறார்னு பாருங்களேன். அந்த பிரச்சனை எப்படின்னா, உபத்திரவம் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின வருத்தம், எங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு மீறி. அதனால தான் நான் சொல்கிறேன், அதாவது ஒரு ஃபெயிலியர். அப்படி தான் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி பார்த்தா இவங்களுக்கு ஒன்றுமே பலனே இல்லை. அப்படி தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. என் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாச்சு. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கையை வைக்காம, ஆமென், அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, என் மேலே நான் நம்பிக்கையை வைக்காம மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல். இந்த இடத்துல தான் இந்த வார்த்தை தான் ஏன்னா அப்படியே நான் ரொம்ப நேரம் பைபிள் இப்படி திறந்து வச்சு அந்த வார்த்தையை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்படிப்பட்ட மிஞ்சின நெருக்கம், மிஞ்சின போராட்டம் அப்படின்னா எந்த அளவுக்குன்னா, பால் வந்து மரணத்தின் விளிம்பில் இருந்திருக்கார். ஆமென். he was about to meet, about to die, about to like அப்படின்னா அவள் தான் முடிஞ்சிச்சு. நம்ம அவங்க வந்து இந்த கப்பல் சேதத்தில் கூட பார்த்தோன்னா, நாங்கள் வந்து தப்பி பிழைப்போம்ன்ற நம்பிக்கையே இல்லை. அப்போனா அந்த எந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, நம்ம உயிர் பிழைச்சிருவோமா, இதுலேருந்து நம்ம மீண்டு வந்துருமா, வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துக்கு. அந்த மாதிரி ஆசியாவில் பால் சந்தித்த பிரச்சனை எப்படி இருந்துச்சுன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற பிரச்சனை. ஆனால் அப்போ அவர் யார் மேலே நம்பிக்கை வச்சார்னா, வெறும் தேவன் இல்லை. அங்கே எப்படி போட்டிருக்கு பாருங்களேன், மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல். ஹல்லேலூயா. என்னை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணினீர் அப்படின்னா யார் ஏறப்பண்ணினார்னா, மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவன். அதாவது மரித்தே போனாலும் ஒரு சுச்சுவேஷன் என் கார்டு கொடுத்து முடிஞ்சாலுமே அங்கிருந்து ஏறி வரப்பண்ணி எடுத்து அந்த சூழலிருந்து அவர் யாரை நம்பணும்னா, நாங்கள் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவருடைய நம்பிக்கை எப்படின்னா, அந்த இடத்துல அவர் சொல்றாரு, மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே, அதாவது we were so sure that this is the end. ஆமாம், முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்ற அந்த முடிவுக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களை அந்த மரணத்தினின்று தப்புவித்து. யார் மரணத்தின்னு ஹூ கேன், அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் கர்த்தரால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இடமே இல்லை. இதுக்கப்புறம் யாரும் எதையும் செய்ய அப்படியெல்லாம் ஒரு இடமே இல்லை. அந்த மாதிரி என் ஆண்டவரால் தலையிட்டு திருப்ப முடியாதுன்னு ஒரு இடம் இல்லை. ஹல்லேலூயா. என் ஆண்டவரால் தலையிட்டு உயிர்ப்பிக்க முடியாது, ஏற பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பாதாளமே இல்லைங்க. எவ்வளோ யூ கோ டு எனி டெப்த் ஆஃப் திஸ் வேர்ல்ட், மை காட்ஸ் ஹேண்ட் வில் லிஃப்ட் யூ ஃப்ரம் தேர். எவ்வளவு ஆழங்களுக்குள்ளே நீங்கள் போனாலும் அவ்வளோதான், இத்தனை கிலோமீட்டர் தான் கயிறு வரும் அப்படிலாம் அப்பா கயிறு கிடையாது. ஆமென். ஆமாம், இவ்வளோ தான் சார் கயிறு இருக்குது, இதுக்கு கீழே போனால் எங்களால் தூக்க முடியாது அப்படியெல்லாம் இல்லை. அவரால் தூக்க முடியாதுன்னு ஒரு ஆழம் இல்லைங்க. ஆண்டவர் உங்களை ஏற பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்லிட்டுருக்கார். அந்த நிச்சயம், அதாவது நான் நிச்சயிச்சிட்டோம், அவ்வளோதான், நாங்கள் மறிக்க போகிறோம், அவ்வளோதான், நமக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதிலிருந்து எங்களை கர்த்தர் தப்புவிச்சார். நாங்கள் முடிஞ்சதுன்னு நினச்சோம், ஆண்டவர் சொன்னார் இன்னும் முடியல, உன்னை குறித்து திட்டங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சிச்சு, இதே தான் என் வாழ்க்கை போல், இப்படியே முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் முடிக்கலை. ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ யூ டோன்ட் லைக், அவருடைய வல்லமையை நீங்கள் மதிப்பிடாதீங்க. அவருடைய வல்லமை நம்முடைய மூளைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆமென்.
Hallelujah. He can cross any gates. He can bring down any strongholds. அவரால் முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவரால் எந்த சிறையின் சாலையின் கதவுகளையும் கடந்து போக பண்ண முடியும். அவ்வளோதான். யாக்கோபை கொன்னாச்சு, அடுத்து நம்ம பேதுருவை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் 4 வகுப்புகளை தாண்டி உள்ள அனுப்பி வெளியே கொண்டு வந்து அங்கே நிறுத்த கர்த்தரால் முடியும்னா, ஆமாம், நாளைக்கு பிரச்சனை இன்றைக்கி நைட்டு கர்த்தர் God can bring solutions. அவ்வளோதான் சிஸ்டர், முடிஞ்சிருச்சு. நீங்கள் சொன்னீங்க, நான் நம்பினேன் ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் இன்னும் முடியலையே, 10 நாள் இருக்குன்னும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆகஸ்ட் முடியட்டும், உங்கள் ஜீவன் இன்னும் போகலையே. கர்த்தர் உங்களுக்கு ஜீவன், இஃப் யூ ஆர் அலைவ், யூ ஆர் அலைவ், ஹிஸ் வேர்ட் இஸ் லைஃப், இஃப் தட் டூ இஸ் தேர், அது ரெண்டும் இருந்துச்சுன்னா சுச்சுவேஷன் எவ்வளோ செத்ததானாலும் அவரால் அதை உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வர முடியும். நீங்கள் ஜீவனோடு இருக்கீங்க, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்குது. இது 2 இருந்தால் போதும். எனி சுச்சுவேஷன், எந்த சூழலானாலும், கர்ப்பம் செத்துருக்கா, ஓகே, யூ ஆர் அலைவ். ஹல்லேலூயா. சூழ்நிலை செத்த மாதிரி இருக்கா, தட்ஸ் ஓகே, யூ ஆர் அலைவ் அண்ட் ஹிஸ் வேர்ட் இஸ் அலைவ். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா. அவர் யார் தெரியுமா? அவர் மரித்தோரை உயிர்த்தெழச் செய்கிறவர் மேல் எங்கள் நம்பிக்கையை வச்சோம். எப்படி நம்பியிருக்காங்க பாருங்க, அவங்க நம்பிக்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. மரணத்தின் விளிம்பில் அவங்க யார் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா, நம்ம மரித்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கத்தக்க ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்று நம்பியிருக்கிறாங்க. அப்போ மரணத்திலே ஒரு மனிதனாலே கர்த்தரின் மேல் அப்படி நம்பிக்கை வைக்க முடியும் என்றால், உங்கள் பிரச்சனை நடுவில் why can't you trust God? Why can't you praise God? முடியாது அப்படின்னு ஒன்று ஆண்டவருக்கு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற விஷயமே இதுதான். கர்த்தர் உங்களை ஏற பண்ணுவார். அவர் தான் இறங்க பண்ணியிருப்பார், ஆனால் அவர் தான் கொண்டு போயிருப்பார், ஆனால் அவர் தான் உங்களை ஆசியாவுக்கு நடத்தியிருப்பார். இஃப் காட் ஹஸ் லெட் யூ த்ரூ டு தட் நேஷன், ஆண்டவர் தான் உங்களை அந்த நேஷனுக்குள்ளே நடத்தினாரா? யூ டிடன்ட் கோ டு தட் நேஷன் பை யோர் டிசையர். உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் போகலை, கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் போனீங்க. ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை நான் செய்வேன், ஐ வில் டூ யோர் வில் லார்ட். யூ ஜஸ்ட் சப்மிட்டட் யுவர் லைஃப் டு த காட்ஸ் வில் அண்ட் யூ ஜஸ்ட் வெண்ட் ஆன். அப்போ இஃப் ஹீ ஹஸ் லெட் யூ டு இட், he will bring you out of it. ஆண்டவர் நடத்தி கொண்டு போனால் அவர் நடத்தி கொண்டு வருவார். அவர் இறங்க பண்ணினால் அவர் ஏற பண்ணுவார். அவர் அதை செய்திருப்பார். ஆனால் நீங்கள் நம்பணும். அப்பா, உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். மரணமே ஆனாலும் மரிக்கும் பொழுது கூட, ஆமென், அவ்வளோதான், உன் வாழ்க்கை முடிய போது தான் உன்னுடைய லாஸ்ட் பிரெத்னா கூட, அந்த மரிக்கும் தருவாயில் கூட நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? மரித்தோரை உயிர்த்தெழச் செய்த தேவனை நம்புகிறேன்னு சொல்லி கடைசி மூச்சு விடுங்க. Leave your last breath saying, I believe in the God who will resurrect me even after my death. அவரால் முடியுங்க. மரணத்தின் பாதாளத்திலிருந்து நீர் என்னை ஏற பண்ணுகிறீர். நீர் மறுபடியும் என்னை உயிர்ப்பித்து நீர் ஏற பண்ணுகிறீர். எஸ், அவர் உங்களை ஏற பண்ணுவார். நிச்சயம் அதை செய்வார். எந்த ஆழத்துக்கு நீங்கள் போயிருந்தாலும் சரி, மேபி வாட் எவர் டெப்த் தட் யூ ஆர் இன், இந்த டெப்த்தில் இவ்வளோ ஆழத்துக்கு நான் போயிட்டேன், என்னை தூக்கி எடுக்க யாருமே இல்லை, நான் எவ்வளோ குரல் கொடுத்தேன். நீங்கள் மனுஷர்களை நோக்கி உங்கள் குரலை எழுப்பிட்டு இருந்தால் தயவு செஞ்சு ஸ்டாப் காலிங் மேன், ஸ்டாப் காலிங் த ஹெல்ப் ஃப்ரம் எ மேன். நீங்கள் சொல்லுங்கள், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்ப ஏமாத்திரம் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு இருக்கிறது இவ்வளோண்டு கை தான். இந்த கையை வச்சு எவ்வளோங்க தூக்க முடியும்? யாரை தூக்க முடியும்? ஆமாம், மனுஷர்கள் தூக்க முடியாத, மனுஷர்கள் திருப்ப முடியாத அந்த ஆழங்களுக்குள் நீங்கள் போகும்போது நீங்கள் கூப்பிட வேண்டியது அப்பாவை தான். ஏன்னா அவர் தான் மரித்தோரை உயிர்த்தெழச் செய்கிற தேவன். உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேர்டை, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு எனக்கு ஒரு காலை வேளை ஆண்டவர் என் நாமத்தை குறித்து நீ தியானி, மெடிடேட் ஆன் மை நேம் அப்படின்னார். நான் அப்படியே கொஞ்சம் நான் அப்படியே பிள்ளைக்கு ஃபீட் பண்ணிகிட்டே அப்படியே நான் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதை அந்த நாமத்தை கன்சியூம் பண்ணிகிட்டே, அந்த வேர்டை கன்சியூம் பண்ணி, அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, அந்த நாமம் எங்கே வருது, எந்த சுச்சுவேஷனில் அந்த நாமம் வேதத்தில் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு இந்த சீசனில் எப்படி வெளிப்பட, அவர் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த சீசனில் நம்ம சாராளுக்கு அப்படி வெளிப்பட்டார். அதை நினைக்க அவள் கர்ப்பம் பலனடைது, கர்ப்பத்தில் ஈசாக்கு வெளிப்படுறார். அப்போ நீங்கள் நினைக்க வேண்டியது என்ன? மரித்தோரை உயிர்த்தெழச் செய்கிற தேவன். மரணமே ஆனாலும் அவர் என்னை தூக்கிட்டு வருவார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த எசேக்கியேல் 37 நம்ம வாசிக்கிறோமே,
உன் கல்லறையை திறந்து உன்னை நான் வெளிப்பட செய்து என் ஆவியை உனக்குள்ளே வைத்து மறுபடியும் உன்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருவேன். ஏன்னா he is very zealous, அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப வைராக்கியம் உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். He is a zealous God. If he has uttered a word, if a single word, anything which comes out of his mouth, அவருடைய வார்த்தையிலிருந்து அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா, he is very much zealous to fulfill that word. Hallelujah. அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். எஸ், ஆமென். அவர் செய்வார். இந்த மாதம் உங்களுக்கு சொல்லியிருக்காரா, நான் உன்னை கடக்க பண்ணுவேன், இடுக்கன் என்கிற பள்ளத்தாக்க நான் உன்னை கடக்க பண்ணுவேன், செங்கடலை கடக்க பண்ணுவேன், ஆமென், அலைகளை கடக்க பண்ணுவேன், நீ மூழ்கி போக மாட்டேன், நீ எரிந்து போக மாட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஏற பண்ணுவேன். எவ்வளவு அடிமட்ட சூழலில் நீ இருந்தாலும், எப்படி விழுந்து கிடந்தாலும், உங்கள் கையை பிடிச்சி மறுபடியும் உங்களை ஏறி நிற்க பண்ண கர்த்தரால் முடியும். நாளைக்கு காலையிலனாலும் இன்னைக்கு ராத்திரி உங்களை விடுதலையாக்க கர்த்தரால் முடியும். எஸ், நாளை காலைல தீர்ப்பு, நாளை காலைல பேதுரை குறித்து பேச போகிறார்கள். ஆனால் அந்த காலை வருவதற்கு முன்பாகவே, பிஃபோர் த மார்னிங் கம்ஸ், அந்த ராத்திரி கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஸோ டோன்ட் டவுட் ஹிம், டோன்ட் டவுட் ஹிஸ் பவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இந்த சீசனில் நீர் எப்படி உண்மை எனக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறேன். சில நேரத்தில் அவரை பற்றின புரிதலுக்காகவே கர்த்தர் நமக்கு சில சூழல்களை அனுமதிப்பார். ஆமென். இந்த சூழல் எதுக்காக எனக்கு வந்தது அப்படின்னா, அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். அவர் he wants to manifest and he wants to show his power to you. A powerful man doesn't need power. ஒரு வல்லமையுள்ள மனுஷனுக்கு வல்லமை தேவையில்லை. ஏன் என்னை கர்த்தர் பலவீனப்படுத்துற? அவருடைய பலன் விளங்குறதுக்காக. ஆமென். Only in your weakness his strength will be established. ஸோ அதுக்கு தான் பால் சொல்கிறார், நான் என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுறேன், என் பிரச்சனைகளை குறித்து எப்படி உலகமே உங்களை பார்த்து மார்க் பண்ணும்போது, when someone says, when the world mock at your weaknesses, but பால் சொல்கிறார், I take pride in my weakness. ஆமென். ஆமாம், எப்படி அது முடியும்? உலகமே, ஏன்னா நம்ம வாசிக்கிற 71ஆம் சங்கீதத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். மனுஷங்க அவரை குறித்து பேசுகிறது தாவீது எழுதுறார், அவர் காதில் விழுது. அவர் என்ன எனக்கு ஐ நோ த பெயின் ஆஃப் லைக், அதாவது ஆண்டவரை வச்சு நம்மளை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள், அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் அதை கோ த்ரூ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரில. அதாவது சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா கூட அது நமக்கு அவ்வளோ பெயினாக இருக்காது. ஆனால் ஆண்டரை மையப்படுத்தி, ஆண்டவருடைய வசனத்தை மையப்படுத்தி, ஐ ஹவ் கான் த்ரூ தட் பெயின் தட் பீப்புள் யூஸ் த வேர்ட் ஆஃப் காட் டு லைக், கர்த்தருடைய வார்த்தையே வச்சு உன்னை ஆண்டவர் கைவிட்டார், நீ இது அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் வெரி பெயின்ஃபுல். பிகாஸ் கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற ஒரு மனுஷிக்கு அந்த மாதிரி வார்த்தை ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்போ தாவீது காதில் விழுந்த வார்த்தை என்ன? தாவீது கேள்விப்பட்டது என்னன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்டவர் உங்களை கைவிட்டார்னு சொல்கிறாங்க. அப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட, நீங்கள் என்னை கைவிட்டீங்களாப்பா, இப்போ நம்ம அவனை பிடிச்சிக்கலாம், அவங்க ஆண்டவர் அவனை கைவிட்டுட்டாரு, அந்த வார்த்தையை அவர் கேட்குறார். ஆமாம், வாட் எவர் வேர்ட் யுவர் இயர்ஸ் ஆர் லிசனிங் டு, ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் மறந்துட்டார், இதாகிடுச்சு அதாகிடுச்சு, நீங்கள் எதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும், ஹல்லேலூயா, நீங்கள் சொல்லுங்கள், நானோ வினல் எப்போதும் மேல் நம்பிக்கையாக இருந்தேன், நானுமே துதித்து கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? என்னுடைய ஆண்டவரால் ரீச் பண்ண முடியாது. There is nothing that my God can't reach. ஆமென். அவரால் ரீச் பண்ணி ரெஸ்டோர் பண்ண முடியாதுன்ற ஒரு இடமே கிடையாது. அவர் தொட்டு திருப்பி கொண்டு வர முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அல்லேலூயா. வழியில் கூட அவ்வளோதான், முடிஞ்சிருச்சே, அடக்கம் பண்ண போயிட்டுருக்கோமே, அந்த வழியில் கூட சந்தித்து உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. வீட்டுக்கு வரலையே, வீட்டுக்கு சந்திக்கலையே, அந்த பொண்ணை தலித்தாகும் மீன் எழுப்பி விட்டார் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல், அவ்வளோதான் கொண்டு போகிறோம் அந்த விளிம்பில், அடக்கம் பண்ண போகிற விளிம்பில், ஷீ இஸ் ஜஸ்ட் கோயிங் இன் த எட்ஜ், அவ்வளோதான். நீ ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் தே ஆர் கோயிங் டு லைக் பரி பண்ண போகிறாங்க அவங்க சன்னை. ஆமாம், தட் விடோ இஸ் க்ரையிங் பிகாஸ் இன் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் ஐ வில் நாட் see my son anymore. எஸ், ஆனால் அந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் கேப்லேயே ஜீசஸ் இன்டர்வீன்ட். ஆண்டவர் தலையிட்டு திருப்பி அந்த மனுஷனை, அந்த வாலிபனை அவங்க தாயின் கையில் கர்த்தர் கொடுக்குறார்.
இவ்வளோ வல்லமை உள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. யூ வர்ஷிப்பிங் த காட் ஹூ கேன் இன்டர்வீன் இன் எனி சிச்சுவேஷன். எப்படிப்பட்ட சூழலும் நாற்றம் எடுத்தால் கொண்டு வர ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா, ஆமென். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். ஆமென். இந்த பாடலை எழுதினவர் ஒரு மருத்துவர். தி சாங் ரைட்டர் இஸ் a டாக்டர். இந்த சாங் எழுதினவர் அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம், ரிப்போர்ட்ஸ் வாட் எவர் ரிப்போர்ட் சேஸ் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இது இந்த வார்த்தைகளை யார்கிட்ட கொடுத்தாருன்னா, ஹீஸ் அ டாக்டர். அவரே நிறைய பேருக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருப்பாரு. ஆனால் ஆவியில் அவர் இந்த பாடல் ரிசீவ் பண்ணும்போது எப்படி பாடியிருக்காரு? வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம், கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். நீங்கள் இதை யூடியூப்பில் போய் ஊற்று தண்ணீரே அப்படின்னு போட்டிங்கன்னா வரும், டாக்டர் வெற்றி செல்வன். நீங்கள் போய் அதை கேட்டு பாருங்கள், நிச்சயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். ஆமென். எனக்கு அந்த லைன் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் மெடிடேட்டட் ஆன் திஸ் வேர்ட். அண்ட் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறாரு. கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அதாவது இந்த கர்த்தரை எனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன்னா, அங்கே டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, he is my priority. அவரை வர்ஷிப் பண்ணுறது தான் என் ப்ரையாரிட்டி, அவரை தேடுறது தான் என் பிகாஸ் he is my priority, because I have kept him before me. அவர் என் வலது பக்கத்தில் வரார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கிறதுனால he comes to my right side. அதனால I'll be unshaken. நான் அசைக்கப்படுவது இல்லைன்னு சொல்கிறார். உங்களை ஒன்றுமே அசைப்பது இல்லை. நீங்கள் அவரை நிறுத்துங்க உங்கள் கண்களுக்கு முன்னாடி. சூழ்நிலைமைகளை தாண்டி கல்லறைக்கு முன்னாடி இயேசுவை நிறுத்துங்க. மரித்த உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக இயேசுவை நிறுத்துங்க. மரித்த உங்கள் சூழலுக்கு முன்பாக இயேசுவை நிறுத்துங்க. எப்படி நிறுத்தணும்? என்ன பெயர் சொல்லி நிறுத்துவீங்க? உங்கள் சூழலுக்கு ஏற்ற ஒரு பெயர் நிறுத்துங்க. மரித்திருக்கா? இவர் மரித்தோரிலும் உயிர் தரச் செய்கிறார். He is the God who resurrected. ஆமென், ஆமென். ஆமாம், அவர் பாடு மரணத்தோடு நமக்கு ஐக்கியம் இருக்குமானால் அவருடைய உயிர் தெழுதலிலும் நம்ம ஐக்கியப்பட்டிருப்போம்னு பவுல் எழுதுறார். ஆமென், ஹல்லேலூயா. சஃபரிங்ஸ் அதை வந்து கிரேட் ஜாயாக தான் பால் கன்சிடர் பண்ணியிருக்கார். பைபிளில் நிறைய பாடுகளை, ஏன்னா அவரை பற்றி நீங்கள் ஆக்ஸில் நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம், அவன் எனக்காக இருக்க அந்த வசனம் எடுத்து வாசித்து பார்க்க சும்மா அதை மட்டும் காண்பித்து நான் உங்களுக்கு முடிக்கிறேன். அப்போஸ்தலரில் வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 15-16 இதை வந்து ஆண்டவர் வந்து சொல்லி அனுப்புகிறார் அனனியா கிட்ட. அங்கே என்ன சொல்கிறான்னா, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். தெரிந்து கொண்ட பார்க்குறோம், இஸ் எ சோசன் வெசல். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். வென் பால் வாஸ் கால்ட், அவருடைய காலிங் வந்து என்னுடைய நாமத்தை கேரி பண்ணி போகிறது மட்டும். ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அ கேரியர் ஆஃப் ஹிஸ் நேம், பட் ஹி இஸ் ஆல்சோ த கேரியர் ஆஃப் ஹிஸ் சஃபரிங்ஸ். எத்தனை பேருக்கு புரியுது? Paul was not just a carrier of God's name. அந்த இடத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோன்னா, என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக, அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, he is a chosen vessel to carry my name. என்னுடைய நாமத்தை சுமந்து போகிறதுக்காக நான் அவனை சூஸ் பண்ணியிருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். a chosen vessel. எந்த அளவுக்கு சஃபரிங் அந்த இடத்துல நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவன் எவ்வளவாய் பாடுபடணும். ஏன்னா அவன் எவ்வளோ பாடுபடுறானோ, ஹவு மச் எவர் அவனுடைய லைஃப்பில் எவ்வளோ சஃபரிங்ஸ் வழியாக அவன் கடந்து போனானோ, அந்த அளவுக்கு அவன் என்னுடைய ஜீவனை, மை ரெசரக்ஷன் பவர் ரிவீல் பண்ணுவான். அல்லேலூயா.
உங்களுக்கு நான் சொல்கிறத இது வந்து இட்ஸ் a very greater doctrine that you are learning now. The things that you're learning now. இன்றைக்கி நீங்கள் கேட்குற சத்தியம் எந்த அளவுக்கு அந்த பாடுகள் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் நம்ம அந்த பாடுகளோடு கிறிஸ்துவின் பாடுகளோடு நம்ம ஐக்கியப்படுறோமோ அந்த அளவுக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம் வழியாக வெளிப்படும். If you want His resurrecting power to be manifested in your life, you have to first experience the sufferings that Jesus suffered. Hallelujah. He is not just a carrier of the name. எந்த ஊழியக்காரையும் நீங்கள் பாருங்கள், they are not just carrying the name of the Lord, but they are carrying the sufferings. நான் சமீபத்தில் நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் மை வீடியோ கேம் அவுட் அண்ட் அது கீழே சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அபவுட் மீ. The comment was very much hurting for me. ரொம்ப 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 காயப்படுத்துகிற சில கமெண்ட்ஸ் வந்து அதில் இருந்துச்சு. I just can't go out of it. Suddenly என் ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. I became little down and நான் அப்படியே டவுனாக இருக்கும்போது நான் வந்து அப்படியே சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் ஆண்டவரே வாய் அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்து நினைப்பூட்டினார். just remembered me something. Do you think this is you, only you? உனக்கு மட்டும்தான் இது நடந்திருக்குன்னு நீ நினைக்கிறியா? எனக்கே நடந்திருக்குண்ணா. இஃப் ஐ ஹவ் கான் த்ரூ, நான் அந்த வழியாக கடந்து வந்தேன், அதன் வழியாக நான் கடந்து வந்ததுனால அல்லேலூயா, அப்போ நீயும் கடந்து வா. கடக்க பண்ணுறேன்னா நாட் ஒன்லி ப்ராப்ளம்ஸ், ஆல் திஸ் டாக்ஸ் ஆல்சோ யூ வில் கிராஸ் திஸ். ஆனால் ஒன்று, இஃப் யூ ஹவ் அட்டாச்ட் யுவர் செல்ஃப் டு த சஃபரிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவன் எனக்காக அவன் எவ்வளவு பவுல் பாடுபட்டாரோ அவ்வளவு உயிர் தெழுந்த வல்லமை அவர் வழியாக வெளிப்பட்டது. எந்த அளவுக்கு பாடுபடுகிறோமோ அவ்வளவு வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. so much of அப்போ கர்த்தர் நமக்கு எவ்வளோ பாடுகளை, being a partaker to his suffering, you will become a partaker to the power of his resurrection also. அப்போ be cheerful. அவர் இறங்க பண்ணுவார், ஆனால் அவர் ஏற பண்ணுவார். அவர் கொண்டு போனார், ஆனால் அவர் கொண்டு வருவார். If he has taken you to that, he will bring you out of it. If he led you to that, yes, he will lead you out of it. கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். போல ஆசியால உபத்திரவப்பட்டு பாடுகள் அவர் சொல்கிறார், கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இப்பையும் தப்புவித்தார், இனியும் தப்புவிப்பார். அப்போனா இனியும் பாடுகள் வரும், ஆனால் நான் தப்புவிக்கப்படுவேன். ஆமென். எஸ், இட்ஸ் நாட் தட் எனக்கு சஃபரிங்ஸ் இருக்காதா. அவர் அதனால தான் சொல்கிறேன், நான் ரொம்ப மேன்மை பாராட்டுறேங்க. எனக்கு கிடைச்ச பலவீனத்து நிமித்தம் இந்த பாடுகள் அவர் ரொம்ப he take pride in weaknesses, he take pride in suffering. How this man takes pride in all of this? Every negative aspect Paul takes pride in that. Paul is very much happy going through that. ஏன்னா இந்த பேட்டில்ஸ் எல்லாமே, இந்த சஃபரிங்ஸ் எல்லாமே, இந்த வீக்னஸ் எல்லாமே that is going to அது வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தை, அவருடைய பவரை நம்ம மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ தட்ஸ் ஓகே. கர்த்தர் உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பார், கர்த்தர் உங்களை மீண்டும் ஏற பண்ணுவார். நீங்கள் அங்கே இருக்க போகிறதில்ல, உங்கள் வாழ்க்கை அப்படியே முடிய போகிறதில்ல. there's a season that you will climb up, you will come out of it with great power. வல்லமைகளோட. எப்படி எகிப்தியை விட்டு வெளியே வரும்பொழுது அவர்கள் வெறும் கையாக வரல, அந்த சஃபரிங் எவ்வளோ பாடுபட்டாங்களோ அதை விட அதிகமாய் அவங்க என்ன பண்ணாங்க, அநேக பொருட்களோடு திரும்பி வந்தாங்க. ஆமாம், they came out with great, நிறைய பொருட்களோடு அவர் வெளியே வந்தாங்க. அப்படி தான் ஆண்டவர் இந்த சஃபரிங்கை முடிச்சுட்டு கர்த்தர் உங்களை ஏற பண்ணும்போது you will not come out with empty handed, you will be powerful. when இந்த சஃபரிங்கை வெளியே வரும்போது, இந்த வீக்னஸ் விட்டு வெளியே you will come out as a strong person. நீங்கள் பலவானா வெளியே வருவீங்க, நீங்கள் பவர்ஃபுல்லாக வெளியே வருவீங்க. you will be a carrier of God's hand. கர்த்தருடைய கரத்தை சுமந்தவர்களா ஆண்டுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்து, உங்கள் வழியாக உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படும். ஆமென். you will be the, நீங்கள் வந்து அந்த 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 பவரை வெளிக்கொண்டு வர்றவங்களால் நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ ப்ளீஸ் டேக் ஹாப்பினஸ் அண்ட் டேக் ப்ரைட் இன் சஃபரிங், பிகாஸ் யுவர் சஃபரிங் இஸ் அட்டாச்ட் வித் காட். அவருடைய நாமத்து நிமித்தம் அவருடைய நாமத்தை சுமக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை சுமக்கிறவர்கள் அந்த பாடுபட வேண்டும் என்று. ஆமென். பாடுகள் வழியாகத்தான் சியோன் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஏற பண்ணுவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார்னா ப்ரே ஆஸ்க் காட், ஆண்டவரே தேங்க்யூ, நீங்கள் என்னை ஏற பண்ணுவீங்க. யூ வில் பிரிங் மீ அப் லார்ட், யூ வில் பிரிங் மீ அப் லார்ட், யூ வில் பிரிங் மீ அப், யூ வில் பிரிங் மீ அப். சொல்லுங்கள், நீங்கள் என்னை ஏற பண்ணுவீங்கப்பா, நீங்கள் என்னை ஏற பண்ணுவீங்க.
நிச்சயம் மனிதருடைய வார்த்தைகள் உங்களை வேதனைப்படுத்தியிருந்தா இல்லை, அப்படியே நீங்கள் கீழே இருக்க போகிறது இல்லை. கர்த்தருடைய கை உங்களை ரீச் பண்ண போகுது. ஆகஸ்ட் மாதம் God is stretching his hands to you. அவருடைய கையை நீட்டுகிறார் உங்களுக்கு நேராக. ஹோல்ட் ஆன், பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற லிட்டில் ஸ்ட்ரென்த், யூஸ் தட் லிட்டில் ஸ்ட்ரென்த் டு ஹோல்ட் ஆன் டு த ஹேண்ட் ஆஃப் காட். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை ஜஸ்ட் யூஸ் இட். டோன்ட் வேஸ்ட் யுவர் லிட்டில் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தை யூஸ் தட் லிட்டில் பவர், லிட்டில் ஸ்ட்ரென்த், லிட்டில் எபிலிட்டி. உங்ககிட்ட இருக்க கொஞ்சத்தை கர்த்தருக்காக யூஸ் பண்ணுங்க. யூ ஆர் கோயிங் டு see the multiplication happening. எந்த அளவுக்கு உயிர்த்தெழுந்து இவர் மரித்தோரை உயிர்த்தெழச் செய்வார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். மரணமே வந்தாலும் he will revive me, he will restore me, அவர் என்னை ஏற பண்ணுவார். பாதாளத்துக்கே நான் போனாலும் அந்த பாதாளத்திலிருந்து என்னை ஏற பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில தான் ஆசியா நாட்டில் பவுல் சந்தித்த தன் பலத்துக்கு மிஞ்சின பாடுகளை, உபத்திரவங்களிலிருந்து அவரால் தப்ப முடிந்தது. ஆமேன். இந்த சீசனில் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறாருன்னு பாருங்கள். அந்த நாமத்தை சொல்லி அந்த நாமத்தை தியானித்து அது அப்படியே நீங்கள் அந்த கயிறை போல பிடிச்சு, with the help of that rope, the rope is the name of the Lord, with that rope climb up. ஹல்லேலூயா. God will give you strength. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உம்மை வெளிப்படுத்தும். யூனிக்கா செப்பரேட்டாக manifest your power, manifest your name, manifest yourself to those people who are going through the path of sufferings of Father Lord. இறங்கி இருக்கிற அவர்களை கர்த்தர் நீங்கள் ஏற பண்ணுங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இன்னும் 10 நாள் எங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு இருக்குது. உங்களால் அற்புதத்தை செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குப்பா. we believe. எங்களை கடக்க பண்ணி, எங்களை ஏற பண்ணி, எங்களை தாண்ட பண்ணி, நீர் சொன்ன நல் வார்த்தைகளை நீர் நிச்சயம் நிறைவேற்றுவீர். அந்த நம்பிக்கையோடப்பா உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து உம்மை மேலும் நாங்கள் துதிப்போம். We will praise you more and more because we keep our trust in you, Father. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென்.